வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். சூரியனோட கர்ம பதிவை கொண்ட பிள்ளைகள், குழந்தைகள் அவங்களோட தந்தை அவங்க கிட்ட அவங்கள சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்கள ரொம்ப டாமினேட் பண்றாங்க. இதுக்கு உதாரணமா சந்தோஷ் சுப்ரமணியம், எம்டன் மேகன் மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் ஒப்பிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவை போட்டிருக்கோம். இப்போ சூரியன் கர்மா அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா, டாமினேட் பண்ணக்கூடிய தந்தைக்கு அப்ப என்ன கர்மா இருக்கும்? இந்த ஆங்கிள்ல நம்ம இதுவரைக்கும் ஒரு வீடியோ பதிவு நம்ம பண்ணதே கிடையாது. ஸோ, அதன் காரணமாகத்தான் இந்த பதிவு இன்னைக்கு. சரி, இப்ப அந்த தந்தைக்கு என்ன கர்மா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, குருவினுடைய கர்ம பதிவு அப்படின்றது இருக்கும். ஏனென்றால், குழந்தைகள் அப்படின்றது குருவினுடைய காரகத்துவம், குருவினுடைய கர்மாவுக்கு கீழ வரும். அது மட்டும் இல்லாமல், இயல்பாவே குழந்தை வளர்ப்புல சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அது என்ன சிக்கல், என்ன மாதிரியான பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதனோட ரூட் காஸ் என்ன, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அது ஏன் மற்ற கர்மாவெல்லாம் விட்டுட்டு, இந்த குரு கர்மா மட்டும் குழந்தை வளர்ப்புல ஒரு சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதற் காரணம் அவங்களோட ஆட்டிட்யூட் அண்ட் மைண்ட் செட். அது மட்டும் இல்லாம, முன் தீர்மானத்தோடு ஒரு விஷயத்த அணுகுறது. ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப யூனிக்குங்க. ஒரு நபருக்கு பொறக்கக்கூடிய குழந்தைக்கும், 2வது குழந்தைக்குமே ஏகப்பட்ட கேரக்டர் டிஃபரன்ஸா நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அத குழந்தைங்கனாலே இப்படிதான், பசங்கன்னா இப்படிதான், எங்க வீட்லலாம் என்ன எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அப்படின்ற மாதிரி முன் தீர்மானத்தோட ஒரு மைண்ட் செட்ட வச்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்தா மாரி குழந்தைய வளர்க்கறது. இந்த குழந்தை வளர்ப்புல மட்டும் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மத்தவங்க யாருமே உங்கள சுத்தி உள்ள யாருமே பார்த்தீங்கன்னா, அதுல பெருசா மூக்க நுழைக்கவே மாட்டாங்க. அண்ட் நீங்க கொண்டு போற ட்ராக் கரெக்ட் தானா அப்படின்றத அந்த குழந்தையாலுமே பகுத்து ஆய்வு பண்ணிலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அது சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு தெளிவும் இருக்காது. ஸோ, இங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் கரெக்ட். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட உங்களுக்கு யாருமே கிடையாது. இதுவே ஒரு மிகப்பெரிய சிக்கலா அமையுது. நீங்க இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் திரைப்படத்த கூட இதுக்குமே உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த தந்தை நீங்க பாருங்க, ரொம்ப கேரிங்கா, லவ்விங்கா, அஃபெக்ஷனேட்டா இருக்கா மாரி நமக்கு தெரியுது இல்லையா? ஆனா, எதை எடுத்தாலும் அந்த பையனோட, அந்த குழந்தையோட வாழ்க்கையில எதை எடுத்தாலும் இவரே முன் தீர்மானத்தோட, "உனக்கு இதுதான் கரெக்ட்டா இருக்கும். நீ இத தான் பண்ணணும். நீ இப்படி தான் பண்ணணும். உனக்கு பைக் கரெக்ட்டா இருக்காது. கார் தான் சூட் ஆகும். உனக்கு வட்டம் போட்ட சட்டை நல்லா இருக்காது. கட்டம் போட்ட சட்டை தான் நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி எல்லாத்தையும் அந்த தந்தையே டிசைட் பண்ணிடுவாரு. ஏன்னா, அவரோட மனசுல இதுதான் கரெக்ட்டு அப்படின்னு ஒரு விஷன் இருக்கு. அத அப்படியே பசங்க மேல திணிக்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு அப்படின்றது இப்ப மட்டும் இல்லங்க. எப்பவுமே 50, 50 தான். உங்க சைடு 50% என்னவோ அத மட்டும் நீங்க பண்ணிட்டு அமைதியா இருணும். மிச்ச 50% அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பேஸ குடுக்கணும். அதுங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அதுங்க பதில் சொல்றதுக்கு, அதுங்க தன்னோட பெர்ஸ்பெக்டிவ பத்தி பேசுறதுக்கு, நம்ப அதுக்கான ஒரு ஸ்பேஸ, இடத்த நம்ம குடுத்தே தீரணும். நீங்க சமீபத்தில இந்த காந்தாரா அப்படின்ற ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு இளவரசன காட்டுவாங்க. நாட்டை ஆள கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும், தன்னோட மகன் அப்படின்றதுக்காக அவருக்கு முடிசூடுவார் அந்த மன்னன். நீங்க அந்த காந்தாரா படத்துல வரக்கூடிய அந்த கேரக்டர நீங்க எடுத்து பார்த்தாலுமே, அதுவுமே நீங்க நல்லா பாருங்க. அவரோட பிஹேவியர், அவரோட திங்கிங் எல்லாமே பாருங்க. எல்லாத்தையுமே ப்ரீ அஸ்யூம் பண்ணி, இது இப்படிதான் நடக்கணும், அது அப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாரி அசம்ப்ஷன்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் ஒரு கெட்ட குரு கர்மாக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2 எக்ஸ்ட்ரீமுமே தப்பு. குழந்தைய ரொம்ப அடிச்சு, அதுக்கு அதுக்கு சிந்தனையே இல்லாம நீங்க சொல்றது தான் கரெக்ட்ன்னு போதிக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி இந்த காந்தாரா திரைப்படத்துல வரா மாரி, "நீ என்ன வேணா பண்ணு ராஜா" அப்படின்னு அது கையில எல்லாத்தையும் குடுத்துட்டு நீங்க உட்கார்றதும் மிகப்பெரிய தவறு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, இந்த 80ஸ் கிட்டுக்கும், 90ஸ் கிட்டுக்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல எப்பவுமே ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே பெத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து பசங்க கொஞ்சம் எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியே இருப்பாங்க. பெரும்பாலான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, கப்சிப்ன்னு சைலன்ட்டாவே வச்சிருப்பாங்க. பெருசா பெற்றவர்கள் கிட்ட எக்ஸ்போஸ் கூட பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் கூட பண்ண மாட்டாங்க. காரணம் மரியாதை ஒரு காரணமாக இருந்தது. பயம் ஒரு காரணமாக இருந்தது. 90ஸ் கிட்ஸ் பலருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெத்தவங்க கிட்ட போய், "அப்பா எனக்கு இந்த பொண்ண புடிச்சிருக்கு. அப்பா இல்ல எனக்கு இந்த வேல புடிக்கல. நான் வேற வேல மாறுறேன். நான் வேற ஊருக்கு போறேன்." அப்படின்னு கேட்கறத கூட அவமரியாதையா நெனச்சுப்பாங்க. ஐயோ! அப்பா என்ன ஏதாவது சொல்லிட்டாருன்னா, அப்பா தப்பா நெனச்சுட்டாருன்னா, அப்படின்ற மாதிரியே ஒரு கேப்ப மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அது 80ஸ் கிட்டும், 90ஸ் கிட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா, இதே கடைசியா இந்த ஒரு 10, 15 வருஷத்துல பெற்றவர்களான, தாய் தந்தையரான கப்பிள்ஸ நீங்க எடுத்து பாருங்க. நான் ஃபாதர், இவங்க மதர்.
நீ சைல்டு, நீ குழந்தை, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ற ஆணவமோ, இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு மரியாதை குடுக்கணுன்ற மாதிரியோ, இல்ல பெத்தவங்கள பார்த்து பயப்படணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையோ, இல்ல அடிக்கிறதோ, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே சமீபத்திய பெற்றோர்கள் செய்வத நம்மளால பார்க்கவே முடியல. காரணம் என்னன்னா, அவங்க அப்பா, அம்மா அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ, அதுல எது எதெல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லையோ, அது எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட்டு, குழந்தை ட்ராக்லயே போய் அத திருத்த நெனைக்கிறாங்க, இக்காலத்து பெற்றோர்கள். அண்ட் பல இடங்கள்ல அது நல்லா கை குடுத்துட்டும் வருது. பலர் அத ரொம்ப சிறப்பா செய்றாங்க, இக்காலத்து பெற்றோர்கள். நான் அப்படின்ற அகங்காரம், நான் பெத்தவன், நான் உன்னோட அப்பன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஒரு பய உணர்வுக்குள்ளேயோ, மரியாதை உணர்வுக்குள்ளேயோ எதுக்குள்ளுமே போகாம, ஒரு ஃப்ரெண்ட் மாரி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அது பார்க்கறதுக்கே. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ரொம்ப ஈஸியா அந்த குழந்தையோட இவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அது என்ன தப்பு பண்ணாலும், முதல்ல அப்பா, அம்மா கிட்ட வந்து தான் சொல்லுது. தனக்கு என்ன பிரச்சனைனாலும், முதல்ல அப்பா, அம்மா கிட்ட வந்து தான் சொல்லுது. தனக்கு சந்தோஷம்னாலும், அது அப்பா, அம்மா கிட்ட தான் சொல்லுது. தனக்கு துக்கம்னாலும், அது அப்பா, அம்மா கிட்ட தான் சொல்லுது. நம்ம 80ஸ் கிட், 90ஸ் கிட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மறைச்சு, மறைச்சு வாழ்றது கிடையாது. பசங்களுக்கும், பெத்தவங்களுக்கும் நடுவுல அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனாலவோ என்னவோ, பெற்றவர்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுது அந்த குழந்தைய திருத்துறது. எங்க விடணுமோ அங்க விடுறது, எங்க புடிக்கணுமோ அங்க புடிக்கிறது. அந்த குழந்தையோட ட்ராக்லயே போய் அத நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துர்றாங்க. ஆனா பெரும்பாலான குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட அ பெற்றோர்கள், அவங்க இத செய்யறதே கிடையாது. எப்பவுமே நான் அப்படின்ற அந்த அகங்காரம் அவங்களுக்குள்ள இருக்கு. நான் பெத்தவன்டா, நான் அப்பாடா, நான் அம்மாடா அப்படின்ற மாதிரியான ஒரு அகங்காரம் அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்பவுமே குழந்தையோட உணர்வுகளை அவங்க உதாசீனப்படுத்துறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. சரி, தப்புலாம் எனக்கு தான் தெரியும். நான் சொல்றது தான் சரி, நான் சொல்றது தான் தப்பு அப்படின்ற திங்கிங்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே குழந்தை வளர்ப்புல நம்ம தோத்துருவோம். குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் தினம் தினம் லேர்னிங் தான். இதுதான் போர்ஷன், இப்படிதான் வளர்க்கணும், இதுதான் விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. தினம் தினம் நம்ம பாடம் கத்துக்கிட்டே இருக்கணும். தினம் தினம் அது மாறுதலுக்குரியது. இத பத்தி பேசலாம் அப்படின்னு எதேர்ச்சையா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, YouTubeல ஒரு பதிவு வந்தது. ஔவையாரும், முருகரும் பேசுறா மாதிரியான ஒரு பதிவு. கட்டாயமா அத வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்குண்டான அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கும் நான் பதிவு பண்றேன். சிலருக்கு தெரிந்திருக்கும். அந்த சுட்ட பழம், சுடாத பழம் அந்த சீன் வந்து சிலருக்கு தெரிந்திருக்கும். ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், அந்த சிறுவன் வந்து ஔவையார பார்த்து கேட்குறான், "என்ன பாட்டி ரொம்ப களைச்சு போயிட்ட போல, ரொம்ப வேலை செஞ்சுட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாப்பா பேசினேன், பாடுனேன், தமிழுக்கு பெருந்தொண்டாற்றி விற்றேன்" அப்படின்ற மாரி அவங்க அப்படியே ஒரு மாரி பெருமிதமா சொல்லுவாங்க. "ஓ! பாட்டி அப்ப நீ ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்ப போல" அப்படின்னு அந்த சிறுவன் கேட்க, "ஆமாப்பா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு எங்க அத வந்து பதிவு பண்ணணுமோ, எங்க அத சொல்லணுமோ, எங்க அந்த நாலேட்ஜ ஷேர் பண்ணணுமோ, அத நான் ஷேர் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சிறுவன் நக்கலா கிண்டல் அடிப்பான். "என்ன பாட்டி நீ இப்படி சொல்ற? அங்க ஒரு பாட்டி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னமோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன்ற" அப்படின்னு கிண்டல் பண்ண உடனே ஔவையாருக்கு ஸ்ட்ரைக் ஆயிடும். "அப்பா இது என்னமோ சாதாரண சிறுவன் பேசுற மாரி இல்லையே" அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகும். பாருங்க ஔவையாரோட ஒரு நாலேட்ஜ்க்கு அவங்க நெனச்சிருந்தா, அந்த சிறுவன அங்கேயே ஸ்மாஷ் பண்ணியிருக்கலாம். "டேய் போடா உனக்கு என்னடா தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா, அவங்களோட நாலேட்ஜ் பாருங்க, இந்த பையன் ஏதோ அறிவாளித்தனமா பேசுறான், இவன் ஏதோ பாயிண்ட்டா பேசுறான் அப்படின்றத உணர்ந்து இன்னும் பண்பா பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வீடியோ பதிவுல அவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு கான்வர்சேஷனே நீங்க பாருங்க. ஔவையார் என்னமோ குழந்தை மாதிரியும், அந்த பையன் என்னமோ வந்து பெரியவங்க மாரியும் பேசுவான். ஏன்னா குழந்தைகள் அப்படிதான் பேசும். அதுக்கு அதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாரி தான் பேசும். நம்ம தான் அதுக்கு பக்குவமா எடுத்து புரிய வைக்கணும். இது ஒரு தலைசிறந்த ஒரு உதாரணம். அதே மாதிரி சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமா? நீ ரொம்ப களைப்பா இருக்க. நான் கொஞ்சம் நாவப்பழத்த உழுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கும்போது, "பழத்தில ஏதையா சுட்ட பழம், சுடாத பழம்?" அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் கொஞ்சம் அ மரத்த உலுக்குன உடனே பழமெல்லாம் கீழ விழும். பழுத்த பழம் கீழ விழும்போது உங்களுக்கே தெரியும், அதில கொஞ்சம் மண்ணு ஒட்டும். அத எடுத்து ஔவையார் ஊதுவாங்க. அந்த மண்ண ஊதுவாங்க. அப்படி ஊதும்போது அந்த பையன் கேட்பான், "என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுது போல ஊதுறீங்க?" அப்படின்னு கேட்பான். அப்பயும் ஔவையாருக்கு கோவம் வராம, இவன் பாயிண்ட்டா பேசுறான் அப்படின்னு சொல்லி, மரியாதை குடுத்து அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க. கடைசியில யார் அந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா, முருகர். யோசிச்சு பாருங்க, ஔவையாரோட ஞானத்துக்கு இந்த குழந்தைய "சீ, வா, போ" அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குமா? இல்ல அவங்க தான் முருகர பார்த்திருப்பாங்களா?
பேரண்டிங்க்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்பவுமே நம்ம கீழே உள்ளவங்கள நம்ம ரொம்ப ஏளனமாவோ, ரொம்ப வந்து சாதாரணமாவோ பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான மரியாதையோட நம்ம அவங்கள அணுகணும். அவங்க கிட்ட பேசணும். இந்த தன்மை எந்த பெற்றோருக்கு வருதோ, அவங்களோட குழந்தை அவங்க வேற லெவல்ல போயிடுவாங்க. அவங்களோட குரோத்த யாராலயுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. பிள்ளைகளால் கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்கள் அப்படின்ற இந்த கான்செப்ட்ட நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு, இந்த கஷ்டத்துக்கு பெற்றவர்களே காரணம். இன்னொன்னு, பிள்ளைகள் காரணம். இந்த 2 விதமா நம்ம பிரிக்கிறோம். இப்ப முதல்ல பெற்றவர்களே காரணம். அதாவது பிள்ளைகளால பெத்தவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா, அதுக்கு பெத்தவங்களே ஒரு 80 to 90% காரணமாயிடுறாங்க. இத பத்தி முதல்ல பார்ப்போம். இந்த கான்செப்ட்ட ரொம்ப எளிமையா ஒரு திரைப்படத்துல சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வாசம் அப்படின்ற திரைப்படம். அதுல ஹீரோவோட குழந்தை ப்ளஸ் வில்லனோட குழந்தை. அது 2த்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சிருங்க. இதுல வில்லனோட குழந்தைய தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுக்க போறோம். குழந்தையினால பெத்தவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா, அதுக்கு விதை போட்டதே பெத்தவங்க தான். நீங்க அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட குழந்தை தான் வந்து நம்பர் 1 வரணும். பெஸ்ட்டா இருக்கணும். இவரு என்னென்னலாம் டாஸ்க் குடுக்குறாரோ, என்னென்னலாம் வந்து வேலை குடுக்குறாரோ, அதெல்லாம் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்யணும். இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தந்தையா இருப்பாரு. அவர் பிசினஸ்ல எப்படி நம்பர் 1 இருக்காரோ, அதே மாதிரி குழந்தையும் அவரோட குழந்தையும் வந்து பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய நபரா இருப்பாரு. அதனால அந்த குழந்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனை, பின்னாடி அந்த பிரச்சனையின் காரணமாகவே இவர் சஃபர் ஆவறதையும் அந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தினுடைய ஆணி வேரே குழந்தைங்க மேல பெத்தவங்க பிரஷர் போடக்கூடாது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஆணி வேர். சரி, யார் இந்த மாதிரியான பிரச்சனைய சிக்கல ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யாரோட ஜாதகத்தில் எல்லாம் குரு உச்சமா இருக்கோ, குரு வக்ரமா இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் யாரோட ஜாதகத்திலலாம் குருவினுடைய கர்ம பதிவு இருக்கோ, அதாவது மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம், மேஷ ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, இல்ல சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் லக்னத்தோடவோ, 5ஆம் பாவத்தோடவோ சம்மந்தப்படுதுன்னா, சம்மந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம், இது வந்து நெகட்டிவ் ஆக்சுவலா. இத கட்டாயம் அவங்க திருத்திக்கணும். இதுல நம்ம உச்சம், வக்ரம், அப்புறம் வந்து குருவினுடைய கர்மா அப்படின்னு சொல்லி 3 விதமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வக்ரத்துக்கும், உச்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேஜர் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு. இப்போ பிள்ளையினால் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா, அது குருவினுடைய கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருப்போம். இதுல புதுசா 2 விஷயம் சொல்லியிருக்கிறோம். உச்சம் மற்றும் வக்ரம். யாரோட ஜாதகத்துலலாம் 5ஆம் அதிபதியோ, இல்லன்னா யாரோட ஜாதகத்துல குரு உச்சமா இருக்கோ, அவங்க பிள்ளைகள போட்டு டார்ச்சர் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் எந்த மாதிரியான டார்ச்சர்னா, எக்ஸ்பெக்டேஷன் கன்னா பின்னான்னு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டியது, அத சாட்டிஸ்ஃபை பண்ணல குழந்தை அப்படின்னா, அத திட்ட வேண்டியது, அத அடிக்க வேண்டியது. எப்பவுமே ஒரு உச்ச கிரகத்துக்கிட்ட இருந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, அங்க தான் பிரச்சனையே வெடிக்கும். நீங்க ஒரு சுக்கிரன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஜாதகத்த நீங்க எடுத்து பாருங்க. அவங்களோட லைஃப்ப நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். அந்த கல்யாணம், இல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போணும் அப்படின்னும்போது, 1008 செக் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. 1008 விஷயங்கள் இருக்கும் அவங்க மைண்ட்ல. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் ஒருத்தர்ட்ட ஓகே சொல்லுவாங்க. கன்னா பின்னான்னு அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சு, தேவையில்லாத சண்டைகள உருவாக்கி, நல்லா இருக்கிறவன கூட கெட்டவனா மாத்தக்கூடிய அமைப்பு தான் இது. ஸோ எப்பவுமே உச்ச கிரகத்துக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சட்டிலா, சைலன்ட்டா, அமைதியா இருக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகளை நாம குறைச்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா, ஒரு நீச்ச கிரகம் கூட பெருசா நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் குடுக்காது. நம்ம ரூ. 5 கேட்டோம்னா, அது ரூ. 2 குடுத்துட்டு விட்டுரும். ஆனா, ஒரு உச்ச கிரகத்துக்கிட்ட நம்ம வந்து எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அது டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாரி, இருமுனை கத்தி மாரி. எப்ப வேணாலும் அது நம்ம மேலயே திரும்பலாம். அதேபோல வக்கர கிரகத்த பத்தியும் இந்த பதிவுல நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு 5ஆம் அதிபதியோ, இல்ல குருவோ வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்ட அந்த பேரண்ட்ஸ பாருங்க, ஒரு வாத்தியார் மாரி அந்த குழந்தைய போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவங்க மைண்ட்ல சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் இந்த குழந்தை வந்து படிக்கணும், போணும், வரணும், ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ எக்ஸாக்ட்டா அதனோட ஜெராக்ஸ் காப்பி மாரி அந்த குழந்தை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. இந்த பிள்ளைகளோட மைண்ட் செட் இல்ல இந்த பிள்ளைங்ககிட்டலாம் நீங்க போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் ஸ்கூலே பரவால்ல சார். ஸ்கூல் வாத்தியாரே பரவால்ல. இவங்க வீட்ல பண்ற டார்ச்சர் இருக்கே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்க ஜாதகத்த எடுத்து பாருங்க. உங்களோட 5ஆம் அதிபதியோ, 7ஆம் அதிபதியோ, அதாவது 5ஆம் அதிபதி அப்படின்ற பட்சத்தில, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட முதல் குழந்தைய அது வந்து குறிப்பிடும்.
7ஆம் பாவம் அப்படின்னா, அது வந்து உங்களோட 2ஆம் குழந்தைய குறிப்பிடும். ஸோ இந்த பாவத்தெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும் பட்சத்தில, கொஞ்சம் அத காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. நான் வளர்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், அது சின்ன குழந்தை தானே அப்படின்ற மைண்ட் செட்ல எப்பவுமே பேரண்டிங் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, முதல்ல தோத்து போறது நீங்களா தான் இருப்பீங்க. 2வதா அந்த குழந்தை தோத்து போகும். சரி, இப்ப என்ன கான்செப்ட்ட பார்த்தோம்? பிள்ளைகள்னால பெற்றவர்களுக்கு பிரச்சனை. பட் ஆனா, அந்த பிரச்சனைய உருவாக்குறதே பெத்தவங்க தான் அப்படின்ற கேட்டகரிய பார்த்தோம். அடுத்து பிள்ளைகள்னால் பெற்றவர்களுக்கு பிரச்சனை. ஆனா, அந்த பிரச்சனைய கிரியேட் பண்றதே பசங்க தான். ஸோ, அத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப இதுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தையோட ஜாதகத்துல 4ஆம் அதிபதியோ, 9ஆம் அதிபதியோ உச்சமா இருக்கோ, அதேபோல எந்த குழந்தையோட ஜாதகத்துல அதனோட 4ஆம் பாவமும், 9ஆம் பாவமும் வக்ரம் அடைஞ்சிருக்கோ, இப்ப 4ஆம் பாவம் வக்ரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது தாயை குறிக்கும். 9ஆம் பாவம் வக்ரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது தந்தையை குறிக்கும். நீங்க நல்லா பாருங்க. இந்த மாதிரி வக்ர ஜாதகங்கள நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. எந்த பாவம் வக்ரமா இருக்கோ, அந்த பாவத்த போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அத பத்தின நாலேட்ஜ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்கு அத பத்தின ஒரு கேரும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாத்தியார் மாரி அத கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாவத்த நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தையோட ஜாதகத்துல, ஒரு பையனோட ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி அப்படின்றது வக்ரமா இருக்கு. போட்டு டார்ச்சர் பண்றான் அந்த அப்பாவ. "அப்பா நீங்க இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது வேணும், அது வேணும், இப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி, அந்த தந்தைய போட்டு ஒரு வழி பண்ணிர்றான். அதே மாதிரி அதுல ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அக்கறையோட தந்தைக்கு தெரியாத நெறைய விஷயங்கள, "அப்பா நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு" சொல்லியும் தரான். நல்ல குணம் நம்ம நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்துல, நமக்கு அந்த குழந்தை ஹெல்ப்பும் பண்ணும். நம்ம சரியா வளர்க்கல, அத சரியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல அப்படின்ற பட்சத்தில், இந்த வக்ர கிரகம் வச்சு செஞ்சுரும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி வக்ரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த குழந்தைங்கள நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட தான் வந்து நிக்கும். அம்மாவ தான் போட்டு டார்ச்சர் பண்ணும். எந்த ப்ளேம போடணும்னாலும் அம்மாவ தான் புடிச்சு உள்ள இழுக்கும். அம்மானால தான் இத நான் செஞ்சேன். அம்மா சொல்லி தான் நான் இத செஞ்சேன். அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேல எல்லா பழியும் போட்டுரும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாய்க்கு கட்டாயம் இந்த மாதிரியான குழந்தைகள் குடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல யார் சார் பிரச்சனைய சரி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிய பெற்றவர்கள் தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் அமைதியா, நிதானமா தான் இந்த குழந்தைகள நம்ம வழிநடத்த வேண்டியதா இருக்கு. கடினமான காலகட்டத்தை தாண்டி தான் இத நீங்க சரி பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா நான் வந்து இந்த பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடுறேன், இத பண்ணி நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து, நம்மளும் சில அடிகள் வாங்கி, நமக்கும் சில ரத்த கண்ணீர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது சரியாகும். அத சரி பண்றதுக்கான மெத்தடும் அதுதான். நான் வந்து கண்ணீர் சிந்த மாட்டேன். நான் வந்து இத சரி பண்ணணும்னு நான் நெனைக்க மாட்டேன். இத பையனே புரிஞ்சுக்கணும், குழந்தையே புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நீங்க நெனச்சீங்கன்னா, இது ஆகுற கதை கிடையாது. வக்ரம் பெற்ற கிரகங்கள் அந்த காரகத்துவத்த டேமேஜ் பண்ண தான் செய்யும். அந்த காரகத்தோட உயிர வாங்கத்தான் செய்யும். அத நம்ம தான் டாலரேட் பண்ணி ஆகணும். அத நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரி பண்ணியும் தீரணும். இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி வக்ரமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, பொண்டாட்டிய போட்டு டார்ச்சர் பண்ண தான் செய்வாரு. ஏன்னா, அது டார்ச்சர் அப்படின்ற அவேர்னஸ் அவருக்கே முதல்ல கிடையாது. இல்லாததன் காரணமாக தான் அவர் அத பண்றாரு. ஸோ, பொண்டாட்டி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய கையில எடுத்து அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பக்குவம் அப்படின்றது தேவைப்படுது. ஏன்னா, எந்த இடத்துலயும் நான் சொல்றது, இது தப்பு அப்படின்னு ஈஸியா அடிச்சு விட்டு போயிடலாம். ஆனா, முழுக்க முழுக்க இது அனுபவத்தில் மட்டுமே பதியப்பட்ட பதிவு. ஒரு குழந்தைக்கு அதனோட 9ஆம் பாவம் வக்ரம். எப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைய மாத்தணும், எப்படிலாம் அந்த குழந்தைய வழிக்கு வர வைக்கணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் பலருக்கு குடுத்து நான் ஹெல்ப் பண்ணி, அதிலிருந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அதன் அடிப்படையில தான் இந்த பதிவ நம்ம பண்றோமே தவிர, சும்மா ஏதோ ஒரு புக்க பார்த்து, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த கிரகம் இருந்தா இப்ப அப்படி அப்படின்ற மாரிலாம் அந்த மாரி புக்க பார்த்து ஒப்பிக்கக்கூடிய மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. நமக்கு கிளையண்ட் தான் வாத்தியார். பிரச்சனைகள் தான் பாடம். இதன் அடிப்படையில தான் நம்ம முழுக்க முழுக்க ஜோதிடம் சொல்லிட்டு வரோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.